வணக்கம் மக்களே, இன்னைக்கு புரட்டாசி சனிக்கிழமை, மூணாவது சனிக்கிழமைங்க. இன்றைக்கி தான் நம்ம தலகை போட போகிறோம். இதை தான் நீங்கள் ஒரு விலாகாக பார்க்க போகிறீங்க. அதாவதுங்க, சில பேர் வீடுகளில் கலந்த சாதம் பண்ணி இன்றைக்கி தலகை போடுறாங்க. ஆனால் நாங்கள் எப்படின்னா வெள்ளை சாதம், சாம்பார், 5 வகை காய், வடை, பாயசம் இதுதான் பண்ணி சாமி கும்பிடுவோங்க. கோவிந்தா போய் வருவோம். கோவிந்தா போய் வர அரிசியை அடுத்த வாரம் கலந்த சாதம் பண்ணி சாமி கும்பிட்றதுங்க. அப்புறம் இந்த காசும் போடுவாங்க. அது எப்போ நம்ம திருப்பதிக்கு போகிறோமோ அதை கொண்டு போய் சேர்த்துறது தான் நம்ம வீட்டு பழக்கங்க. அதுதான் இன்றைக்கி காய் அரிஞ்சுட்டுருக்கேன். பருப்பு வேக வச்சுட்டேங்க. சாம்பார் காய் அரிஞ்சிக்கலாம். எப்பயும் போல் பூசணிக்காய் பச்சடி, கத்திரிக்காய் மொச்சக்காய் பொரியல், புடலங்காய் சௌச்சக்காய் போட்டு கூட்டு கலந்து இதிலேருந்து ஒரு காய் போட்டு சாம்பார் வச்சிடலான் இருக்கேங்க. இப்போ மணி பார்த்திங்கன்னா 9:45 ஆகிடுச்சிங்க. காலையிலே 4:30 கூட எழுந்தேன். அதாவது இப்போது ஒரு 2 நாளாக யோகா கிளாஸு ஆன்லைனில் போயின்ட்டுருக்கேங்க. அதனால் காலையில் எழுந்து தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு பூஜை சாமான்லாம் துலக்கி மஞ்சள் குங்குமம் வைக்கிறது இந்த வேலைலாம் ஆகிடுச்சிங்க. வியாழக்கிழமை துலக்கிருக்கலாம், விஜயதசமி வந்துச்சு இல்லைங்க, அதனால் துலக்கலை. வெள்ளிக்கிழமையிலையும் பூஜை சாமான் நான் துலக்க மாட்டேன். அதனால் இன்றைக்கி காலையில் துலக்கிட்டு இப்போ தான் கேமராமேனும் எழுந்தாரா. 8:30 கோவிந்தா போயிருக்கலாம், இல்லை குழந்தையோடு போகணும் அப்படின்னு நான் போன வாட்டியை வேண்டிக்கினேங்க. ரொம்ப நாள்லாம் காக்க வைக்கல பெருமாள், இருந்தாலுமே எனக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. அதனால் அப்பா ஒரு பேரனோ பேத்தியை கொடு, நான் கோவிந்தா வரேன் அப்படின்னு போன வாட்டி வேண்டிக்கிட்டேன். அதனால தான் கோவிந்தா போகிறதுக்கு ஆரஞ்சு கலர் சாரீ கட்டிக்கிட்டேன். அப்புறம் இத்தனை வருஷமாக யார் போவாங்கன்னா என் பெரிய பையன் தான் போவாங்க. இந்த வாட்டி சின்ன வயசில் போயின்னு இருந்தாங்க. கொஞ்சம் புத்தி தெரிஞ்ச பிறகு வெக்கமாக இருக்குது, நான் போகலன்னு சொல்லிட்டான். பெரியவங்க மட்டும் வெக்கப்பட மாட்டாங்க, போய் வருவான். அவன் ஆசைப்பட்டு, நம்ம வற்புறுத்தல, அவனே ஆசைப்பட்டு 4 வீடு போகிறேன் 5 வீடு போகிறோம்மான்னு அவனே போய் வருவான். சக்கரவள்ளி கிழங்கு சாம்பாருக்கு காய் அரிஞ்சிட்டேங்க. அதை நம்ம சாம்பார் தாளித்து விட்டுலாம். ஆல்ரெடி பருப்பு வேக வச்சுட்டேன். என்னென்ன காய் அரிஞ்சிருக்கேன்னா அவரைக்காய், கத்திரிக்காய், பீன்ஸு, சௌச்சக்காய், வள்ளிக்கிழங்கு, அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பூசணிக்காய் அரிஞ்சிருக்கேங்க. எல்லாம் கலந்து போட்டு கதம்ப சாம்பார் மாதிரி வைக்கலாம். இன்றைக்கி என்ன மெனுன்னு பார்த்துடலாங்களா. கதம்ப சாம்பார், மஞ்சள் பூசணிக்காய் பச்சடி, அப்புறம் மொச்சக்காய் கத்திரிக்காய் பொரியல், புடலங்காய் சௌச்சக்காய், கொஞ்சம் மூக்கல்ல ஊற வச்சுக்கேன், இதுவும் போட்டு கூட்டுங்க. அப்புறம் பாயாசம் தான் இன்றைக்கி வித்தியாசமான பாயாசம். ஒரே மாதிரி மெனு காட்டினா உங்களுக்கு போர் அடிக்கும் இல்லைங்க. அதனால் சின்ன கப்பில் கவுனி அரிசி ஊற வச்சுருக்கேன். கவுனி அரிசி பாயாசம் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் வடை இருக்குது. எப்பயும் புதினா துவையல் பண்ணுவேன். ஒரு டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி திருப்பதி தேவஸ்தானத்தில் அன்னதானம் போடுவாங்கள்ல, ஒரு துவையல் வைப்பாங்கள்ல, அந்த துவையல் ஆட்டலான் இருக்கேங்க. ஆனால் எங்கள் வீட்டில் புதினா துவையல் தான் ஃபேவரட். அதான் நாங்கள் எப்படி சாமி கொடுக்கணும்னா, ஒரு தட்டில் இலை, ஒரு பித்திரை தட்டில் இலை வச்சு, தலை வாழை வச்சு, நடுவில் சாதம் வச்சுட்டு சுற்றி காய்கறிகள், வடை, பாயசம், அப்புறம் அந்த சாதத்தில் தயிர் ஊற்றி, வெல்லம், வாழைப்பழம் போட்டு மேலே போய் இல்லை வாசல்லையோ இல்லை மாடியிலையோ போய் சூரிய பகவானை கும்பிட்டுட்டு கோவிந்தான்னு கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு இட்டுன்னு வருவோம் பெருமாள். அப்புறமா அந்த சாதத்தை கலந்து பேசி சாப்பிடுவோம். அதுதான் தழுகை சாப்பாடு. செம்மையாக இருக்குங்க. அந்த கலந்த சாதத்தில் புதினா துவையல் இருந்தால் ஃப்ளேவராக நல்லாயிருக்கும். இந்த வாட்டி நம்ம அந்த துவையல் பண்ணலாம். அன்னதானத்தில் போடுவாங்கள்ல, அந்த துவையல் பண்ணால் நல்லாயிருக்கும். காய் இந்த மாதிரி இதிலே வேக வச்சு நம்ம சாம்பாரில் போடும்போது அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்குங்க. மணி 10:15 ஆகுது. நம்ம அடுப்பில் ஒவ்வொன்றும் ஏற்றிட்டு இது மாதிரி முடிச்சு வந்துடுறேன். அடுப்பில் ஒவ்வொன்றா ஏற்றிட்டு நம்ம போய் நடுவுடு வச்சு கோவிந்தா போய் வரத்துக்கு சரியாக இருக்குங்க. கவுனி அரிசி பாயசம் மட்டும் நல்லா ரெசிபி டீட்டெயிலாக பார்க்கலாங்களா. 1 கப் அளவு கவுனி அரிசி நைட்டே ஊற வச்சுட்டேன். ஊற வைக்கிறதுனாலும் பரவாயில்லைங்க, ஆனால் ஊற வச்சிட்டோம்னா நமக்கு சீக்கிரமாக வேகும். நல்ல தண்ணியில் தான் ஊற வச்சேங்க. இதில் இவ்வளோ சத்து இருக்குது, வேஸ்ட் பண்ண வேணாம். இதை வடிகட்டி ஊற்றிக்கிறேன். கவுனி மரத்தில் வரதுனால கவுனி
இந்த மாதிரி உனக்கு கேட்குறாங்க அப்படின்றதுனால மொக்கையாக ஜோக் பண்ணாத. இதை வந்து மிக்சியில் ரவையாக உடச்சி கொண்டு வந்துடுறேங்க. நோத்துப்பா ஊறினதுனால ஒரே ஒரு திருப்பினதுமே நல்லா பொடியாயிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம குக்கரில் சேர்த்துடலாம். அதாவது ஒரு பங்கு அரிசி இருந்து ஊற வச்சுருந்தீங்கன்னா 3 பங்கு தண்ணி ஊற்றிக்கங்க. இப்போ இதை மூடி விசில் வச்சிடலாம். சும்மா கொஞ்சமாக கல் உப்பு போட்டு இதை மூடி விசில் விட்டுறேங்க. நல்லா வேகட்டும். லாஸ்ட் தடவை சொல்லியிருந்தேங்க, ஒரு குக்கர் ஒரு பேனுக்கு ஒரு மூடி தான். அதனால நமக்கு ஸ்டவ் காலியாக இருக்கும் போதே நம்ம இந்த மூடியை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம கூட்டுக்கு மூடி வேணும், மூக்கல்ல வைக்கிறதுக்கெல்லாம் குக்கர் மூடி வேணுங்க. சாம்பார் காய் வேகுது. இது வந்து பச்சரிசிக்கு, அதாவது இலைக்கு சாப்பாட்டுக்கு பச்சரிசி ஊற வச்சுருக்கேன். இது வந்து மாவிளக்குக்கு அரிசி பச்சரிசி ஊற வச்சுருக்கேன். சாப்பாட்டுக்கு புழுங்கல் அரிசி ஊற வச்சுட்டேங்க. ரொம்ப நல்ல நாட்களில் கொஞ்சம் சாப்பாடு எக்ஸ்ட்ராவே பண்ணணும். நம்ம வீட்டில் யாரும் இல்லை சாப்பிடல அப்படின்னு நம்ம எல்லாம் கையை சுருக்கி பண்ணோம்னா பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காதுங்க. இருந்தால் நைட் நம்ம சாப்பிட்டுக்கலாம், இல்லை யாருன்னா வந்தால் அவங்கள போடுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். நான் இப்போ இதெல்லாம் ஸ்லோவில் இருக்கட்டுங்க. நான் போய்ட்டு 10 ஆக போது நடுவில் வச்சுட்டு கோவிந்தா போகும்போது பார்க்கலாம். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. நம்ம கோவிந்தா போயிட்டு வரத்துக்குள்ளே என் பையன் அரிசி போட்டுட்டாங்க. நல்லா குழைய வெந்துச்சு. இது பொங்கல் இல்லைங்க, வெள்ளை சாதம் தான். எங்களுக்கு பொங்கலுக்கும், அதாவது தை பொங்கலுக்கும் இந்த தழுக போகிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், அதுக்கு பால் ஊற்றி பால் பொங்கல் வைப்போம், அப்புறம் வெந்திக்கீரை கடைவோம், நிறைய காய்கறிகள் பண்ணுவோம். மோரோவர் இதே மாதிரி தாங்க வரும். இதுக்கு வெள்ளை சாதம் தான். அதனால் இது நான் பால் ஊற்றாமல் சாதமே கொஞ்சம் குழைய வடித்து வேக வச்சுருக்கேன். இப்போ அதை வடிச்சிடலாங்க. அடி பிடிக்காமல் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நம்ம ஊற வச்சதுனால சீக்கிரமாக வெந்துடுச்சு. ஸ்லோ ஃப்ளேமில் 2 விசில் வந்ததுங்க. இப்போ இதை இறக்கிட்டு வெல்லம் வந்து 1 கப்புக்கு 1.5 கப்பு அவ்வளோக்கு நான் ஊற வச்சுருக்கேன். இது லைட்டாக கொதிக்க வச்சு வடிகட்டி இதில் சேர்த்துட்டு அப்புறம் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். வால்தனம் பண்ணான்னு லைட்டரை தூக்கி போட்டுருங்களா, இது உடஞ்சி போச்சு. இதோட அளவு தட்டை கோயில் போனோங்க, அங்கே விட்டுட்டு வந்துட்டேன். அதான் கொஞ்சம் பெரிய தட்டாக இருக்குது. நான்ப்பா கொட்டாது, வாப்பா. மாங்காய் சேர்த்துடலாங்க. நான் பருப்புலேயே சேர்த்துறேன், வெந்துடும். புளி ஊற்றும் போது வெந்துடும். இப்போ அதில் வெல்லம் கரைச்சி ஊற்றிடுறேன். இது ஒரு கொதி வரட்டுங்க. நம்ம இதில் பூசணிக்காய் தாளிச்சிட்டு போய் இதுக்கு தேங்காய் பால் எடுக்கலாம். நம்ம சாம்பாருக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. மாங்காய் வெந்து ஒரு கொதி வரட்டுங்க. புளி ஊற்றிட்டா வேலை ஆயிடுச்சு. மாங்காய் பச்சடி பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் மஞ்சள் பூசணிக்காய் பச்சடி. சும்மா கொஞ்சமாக எண்ணெயில் கடுகு சீரகம் தாளிச்சிருக்கேன். மஞ்சள் தூள், கொஞ்சமாக காரம், உப்பு போட்டு வேக வச்சுட்டு வெல்லம் போட்டு இறக்கிடலாம். துவையலுக்கு காய்க்கு எல்லாமே தேங்காய் துருவி கொடுத்துட்டாங்கங்க. பையன் துருவ தெரியாது இல்லைங்களா, துருவும் போது கொஞ்சம் இது மாதிரி ஆகிப்போச்சு. இதில் தேங்காய் பால் எடுத்துக்கிறேன். நான் வேலை கற்றுக்கும் போது அப்படி இப்படி தான் ஆகும், நம்மளும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். கவுன் அரிசிக்கு நம்ம வெல்லமும் தித்திப்பும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டோங்க. தித்திப்பு தூக்கி குடிக்கிறதுக்கு உப்பும் போட்டுட்டோம். இப்போது தேங்காய் பால் ஊற்றி ஒரே ஒரு கொதி வரட்டும்னு இறக்கிடலாம். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா தெரிஞ்சிடுங்க. ஒரே ஒரு கொதி. அப்புறம் நம்ம நெய்யில் முந்திரி திராட்சை வறுத்து போட்டுக்கலாம். நான் தேங்காய் அரைக்கும் போதே ஏலக்காய் போட்டுட்டேங்க. கொஞ்சம் புளி துவையலுக்கு எடுத்து வச்சுட்டேன். மிச்சத்தை இப்போ இது வந்து சாம்பாருக்கும் ரசத்துக்கும் தான். இது ஒரு கொதி வந்தால் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டால் நம்மளோட சாம்பார் ரெடிங்க. பாயாசமும் ஒரு கொதி வருது, நான் ஆஃப் பண்ணிடுறேன். போதும்.
பூசணிக்காய் வெந்துச்சான்னு பார்க்கலாமா? முன்னெல்லாம் போட்டால் சட்டுன்னு வெந்துருங்க. இப்போல்லாம் கொஞ்சம் நேரம் ஆகுது, வேகட்டும். இதை இறக்கிட்டு நான் இதில் தாளிச்சுக்கிறதுக்கு பாயாசம் தாளிச்சிடுறேன். சாம்பார் ஆயிடுச்சுங்க. கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டேன், தட்டு போட்டு மூடிடலாம். ஒரே ஒரு பிஞ்சு பச்சை கருப்பூரம் சேர்த்துக்கிறேங்க. வெல்லம் போடுற எதில் போட்டாலுமே நல்லாயிருக்கும். எங்களுக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்கும், உங்களுக்கும் பிடிச்சா ஒரு தாட்டி அது போட்டு சாப்பிட்டு பாருங்கள். பாயாசத்தில், சக்கரை பொங்கலில் எல்லாத்தையுமே சூப்பராக இருக்கும். இப்போது நம்மளுக்கு பாயாசம் ரெடி, சாம்பார் ரெடி, ஒரு சாதம் ரெடி. இன்னும் ஒரு சாதம் வைக்கணும். இப்போ இதில் இந்த கடாயில் அவரைக்காய் தாளிச்சிடலாம். நான் கோவிந்தா போயிட்டு வரத்துக்குள்ளே என் பையன் எல்லாம் அரிஞ்சு வச்சுட்டாருங்க. விட்டா அவரே கடாதான் சமைச்சிடுவார். நான் தான் கொஞ்ச நாள் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு கொஞ்ச நாள் நிறுத்தி வச்சுருக்கேன் அவரை. பீன்ஸ் கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. ஆனால் பீன்ஸ் வந்து தாங்கும், ஒரு நாளைக்கு தாங்கும் இல்லைங்களா? அதனால தான் அவரைக்காய் என்ன ஆகுது, கவரில் போட்டு வச்சா ஒன்றோட ஒன்று ஒட்டி அழுகி போகுதுங்க. அதனால தான் இன்றைக்கி அவரைக்காய் பொரியல். நாளைக்கு சண்டே என்ன சமையல் பேச விட்டுங்களா? பீன்ஸ் வாங்கி வச்சுருக்கேன், கேப்சிகம், கேரட்டு எல்லாம் போட்டு ஃப்ரைட் ரைஸ். இந்த நான்வெஜ் இல்லாதனால இதுங்களுக்கு சண்டேயில் என்ன கொடுக்குறதுன்னு நினச்சி பைத்தியம் பிடிக்குது. யோசிச்சு கோபி ரைஸ்லாம் நாளைக்கு ரெஸ்ட்டு. ஒத்துப்பா. பாயசத்தை இந்த பாத்திரத்தில் மாற்றிட்டு இதை கழுவி இதில் கூட்டு, அப்புறம் அந்த சென்னா வேக வைக்கிறது இதெல்லாம் இதில் பண்ணிக்கலாங்க. கவுனி அரிசியில் இந்த பாயசம் பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு ஹெல்த்து. பூசணிக்காய் நல்லா வெந்துடுச்சிங்க. கொஞ்சம் தண்ணி இருக்கும் போதே நம்ம வெல்லம் போட்டுட்டோம்னா அந்த தண்ணியிலே அதை கரைஞ்சிடும். வெல்லம் சுத்தமாக தாங்க இருக்குது. போதும். அகலமாக தட்டில் சாப்பாடு நடுவில் வச்சு சுற்றி காய்கறி வைப்போம்னு சொன்னேன் இல்லைங்களா? அதில் வச்சிட்டோம்னா பிசைஞ்சிடுவோம், பசங்க சாப்பிட்ருவாங்க. அதனால் ஆனால் திட்டமாக தான் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கோயம்பேடு போனாருன்ட்டு 2 கீத்து வாங்கிட்டு வந்துட்டார். அதை மண்டே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இது ஒரு கீத்து போட்டு தான் பாதி சாம்பாருக்கும் பாதி பச்சடிக்கும் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் சுண்ணதும் இறக்கிடலாம். இப்போ அடுத்து இதுக்கு ஒரு பாத்திரம் பார்க்கணும். மாவிளக்கு அரிசி காய வச்சிடுறேங்க. லைட்டாக காஞ்சா போதும், நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். திருப்பதியில் அன்னதானத்தில் போடக்கூடிய அந்த பச்சடி செய்யலாங்களா? உளுத்தம் பருப்பு நல்லா ஒரு கை போட்டுக்கிறேன். நீங்கள் நிறைய பண்ணுறதுனா 2 கை கூட போட்டுக்கோங்க. அதே அளவு கடலைப்பருப்பு. பருப்பு நல்லா சிவந்துருச்சுங்க. 2 காஞ்ச மிளகா, ஒரு பச்சை மிளகா போட்டுக்கிறேன். இது ஓரளவு சிவந்ததும் இந்த தட்டில் வழிச்சிடுறேங்க. கொஞ்சம் ஒத்திக்கிட்டோம். தக்காளி அரிஞ்சிட்டியா? ஒரு பெரிய தக்காளி பழம், கொஞ்சமாக புளி. இந்த மூக்கலை வந்து கூட்டில் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. ஒரு கை நிறுத்திட்டா சாயங்காலம் பசங்க யாரெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டோம். கொஞ்சமாக போடலான்னா அது அவ்வளோ போச்சு. இந்த தக்காளி ஆஃப் பண்ணிடுறேங்க. இது ஆறுனதும் நம்ம துவையில் அரைச்சிடலாம். இதில் மொச்சக்காய்க்கு வேக போட்டுறேன். மொச்சக்காய் கத்திரிக்காய் பொரியலுக்கு மொச்சக்காய் வேக போட்டுறேன். துவையலுக்கு பருப்பு வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா? அதை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து குறைன்னு அரைச்சின்னு வந்துடுறேங்க. அப்புறமா இந்த தக்காளியும் புளியும் சேர்த்து அரைச்சிக்கலாம். குறைன்னு அரைச்சின்னு வந்துடலாம். இந்த துவையல் வந்து நீங்கள் சாப்பிட்டவங்களுக்கு தெரியும், கொஞ்சம் நல்லாவே குறைன்னு இருக்கும். அவ்வளோதான். இந்த தக்காளியில் எவ்வளோ தண்ணிதுன்னு பார்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி கொண்டு வந்துடுறேன். குடிக்க தண்ணி தானே அந்த துவையல் வழிச்சிடலாங்களா? தாளிப்புலாம் எதுவும் வேணாங்க, இப்படியே இது டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். மாவிளக்குக்கு அரிசி காய வச்சோம் இல்லைங்களா? மிக்ஸி ஜாரில் எடுத்துட்டேன். ஒரே ஒரு ஏலக்காய் போட்டு அரைச்சிக்கிறேங்க. இங்கே கத்திரிக்காய் மொச்சக்காய் பொரியல் ஆகிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜில் இருக்குது. இது மட்டும் என்ன இவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ காய்கறியும் சாப்பிட்ணுன்னா இதுதான் லஞ்சம். எங்கள் வீட்டில் அவ்வளோ பிடிக்கும் பசங்களுக்கு. இதை வச்சுக்கினே சாப்பாடு ஒழுங்காக சாப்பிட்ருவாங்க. கிடுக்கி எடுத்துன்னு போயிருக்காரா? இல்லைன்னா நீ அப்பளம் கேட்பே. ரொம்ப நல்ல மாதிரி பேசாத. மாவு ரெடி ஆகிடுச்சிங்க. ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க ஃபஸ்ட்டு வாரம், சாரிங்க அதாவது பேசி பதில் போடணும் இது அப்படின்ட்டு வைப்பேன்னா அது அப்படியே கொஞ்சம் கீழே போயிடும். அந்த கமெண்ட்டே மறந்து போகுது. கண்டிப்பாக மாவிளக்கு பெருமாளுக்கு போடணுங்க. அந்த ஒளியை வச்சு தான் அவர் மலையிலேருந்து நம்ம வீட்டுக்கு வருவார், இரவு தங்கிட்டு இப்போ மலை ஏறுவார் அப்படின்னு நான் சொல்லுவாங்கங்க. அதனால் நம்ம கண்டிப்பாக மாவிளக்கு போடணும். நான் அந்த பாத்திரம் எடுத்துன்னு வந்தியா? இதில் நம்ம இப்போ வடை மாவு ஆட்டிக்கலாம். கத்திரிக்காய் மொச்சக்காய் பொரியல் ரெடிங்க. கடாய் பற்ற வச்சியாப்பா?
தண்ணி ட்ரை ஆனதான் கூட மூடி மட்டும் இப்படி இருக்கேன்னு திட்டாதீங்க. கரெக்டாக எத்திக்காக எல்லோரும் வேலை செய்கிறதுனால தான் ஐட்டம்ஸ்லாம் இவ்வளோ பண்ண முடிஞ்சுது. பையனும் மருமகளும் மேலே போய் கழுவி கோலம் போட்டு வந்துட்டாங்க. மேலே தான் நம்ம போய் சூரிய பகவானுக்கு சாமி கும்பிடுவோம். கூட்டு ரெடிங்க. ஹோட்டலெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி எதனா ஒரு கொட்டை வகை போட்டு செய்கிறாங்களா, அது ஒரு ஃப்ளேவர் நல்லா இருக்குது அப்படின்ட்டு இன்றைக்கி இது மாதிரி செஞ்சுருக்கேன். கூட்டுமே எங்கள் பசங்களோட ஃபேவரெட்டுங்க. ஒழுங்காக சாப்பிட்ருவாங்க. ஓரளவு எல்லாமே க்ளீனும் பண்ணிட்டோங்க. ஒரு 4-5 சாமான் தான் இருக்குது துலக்கிறதுக்கு. நம்ம ஒரே 2 கடாயி 2 குக்கர்லேயே எல்லா வேலையும் முடிச்சிட்டோமா. பையனும் எடுத்துன்னு எல்லாம் அடுக்க ஆரம்பிச்சிட்டார். எல்லாமே சமைச்சிட்டேங்க. வடை தான் சுட்டுருக்கேன். இப்போ அடுத்து நம்ம வந்து இலை போடுறதுக்கு டைம் ஆகிடுச்சு. உளுந்து வடை சுட்டுருக்கேங்க. செஞ்சதெல்லாம் ஒரு பார்வை பார்த்துடலாங்களா. மஞ்சள் பூசணிக்காய் பச்சடி, திருப்பதி கோவிலில் அன்னதானத்தில் கொடுக்கக்கூடிய துவையல், அவரைக்காய் பொரியல், சீமை கத்திரிக்காய் புடலங்காய் மூக்காலில் போட்டு கூட்டு. இல்லை, மொச்சக்காய் கத்திரிக்காய் பொரியல், சுவாமிக்கு நெய் பருப்பு, அப்புறம் கதம்ப சாம்பார், கவுனி அரிசி பாயாசம், புழுங்கல் அரிசி சாதம், பச்சரிசி சாதம், ரசம் ரெடியாக இருக்குங்க. இலை போட்டுட்டு சுவாமி கும்பிடும்போது பார்க்கலாம். இலை போட்டியாப்பா? எனக்கு தாம்பாலம் எடுத்துன்னு கொடு. நான் அதில் வச்சுட்டு கொடுத்துட்றேன் உனக்கு. சாதத்தில் தயிர், பழம், வெல்லம் போட்டிருக்கேன். இந்தாம்மா, நீ தூக்கிறியா பார். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. அம்புஜாட்சா அச்சுதா உச்சுதா பஞ்சாயுதா பாண்டவதூதா லக்ஷ்மி சமேத லீலா வினோதா. மருமகளுக்காக வெயிட்டிங்க. அதுக்குள்ளே பசிக்குதுன்னு பக்கத்து வீட்டில் காலையிலே சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம் வந்துச்சுங்க. எல்லோரும் அது கூடன்னு கேட்டாங்க. இதுதான் வந்திருக்குதுங்க. புளியோதரை, சக்கரை பொங்கல், தயிர் சாதம், சுண்டல், சேமியா பாயாசம். மோய் வந்துடுவியா நீ சீக்கிரம்? பொங்கலுக்குமே நாங்கள் இதே மாதிரி தான் சாமி கும்பிடுவோங்க. ஆனால் இது வாழை இலைக்கு பதில் பூசணி இலை வச்சு பண்ணுவோம். இதே மாதிரி எத்தனை பேர் சாமி கும்பிடுவீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ கோவிந்தா போய் வந்தோம் இல்லைங்களா, அந்த அரிசியை அடுத்த வாரம் சக்கரை பொங்கல், புளியோதரை, அப்புறம் சுண்டல், ஃப்ரைட் ரைஸ் தராங்க. ஃப்ரைட் ரைஸ் அப்படியே எடுத்துக்கோங்க. யூஸ்வலாக குங்குமம்லாம் பிரசாதம் கொடுப்பேன்ல, அதே மாதிரி எங்கள் வீட்டு தலுகை சாதம் வாங்கிக்கோங்க. இந்த கை துவச்சிக்கிறியா? எங்கள் வீட்டில் இப்படி தாங்க சனிக்கிழமை தலுகை போடுவோம். உங்கள் வீட்டில் எப்படி சாமி கும்பிடுவீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போனா கிரியேஷன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். என்ன பண்ண சாப்பாடு போட்டால் நீங்களே போட்டுக்கிறீங்களா? எனக்காப்பா